வணக்கம் மக்களே. என்னடா என்னை சுற்றி பையா இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, பாரிஸ் கார்னர் பூக்கடைக்கு போயிட்டு வந்தோம். நாளைக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம். எங்கள் மாமியார் நினைவு நாளில் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் சாமி கும்பிட்றதுக்கோசம் என்னென்ன தேவையெல்லாம் பாரிஸில் போய் வாங்கிட்டு வந்தேங்க. இங்கெல்லாம் வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆகாத பூ, அதனால் அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். பூவெல்லாம் ரொம்ப மலிவுங்க. இங்கே பாருங்க, 1/2 கிலோ ரோஸு 40 ரூபா தாங்க. 1/2 கிலோ பன்னீர் ரோஸ் வாங்கியிருக்கேன். சாமந்தி 1 கிலோ 60 ரூபா. பாருங்க, பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. 1 கிலோ பூ வந்து 60 ரூபாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. 2 மணிக்கு தான் போனேன். இந்த முள்ளை மட்டும் 120 ரூபாங்க ஒரு சேரு. ஒரு சேருனா 300 கிராம் அந்த பூவு. இங்கே இருங்க, 60 ரூபா 60 ரூபான்ட்டு 3 கிலோ வாங்கிட்டேன் சாமந்தி. இது துளசி தேவைப்படும் நம்ம பெருமாளுக்கு போடுறதுக்கு. ஒரு கவர் 20 ரூபான்ட்டு 2 கவர் வாங்கிட்டேன். இது வந்து 1 கிலோ சம்பிங்கி 40 ரூபாங்க. சூப்பராக இருந்தது. 1 கிலோவே 40 ரூபா. சரி, நம்ம கோத்து நல்லா சாமிக்கு போட்டுடலாமேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பருவுங்க 4 பூ 4 இது வந்து 20 ரூபா. இவருங்க, இது மறிக்கொழுந்து. இது வந்து ஒரு 4 இருக்குது 20 ரூபாய்க்கு. அது 20 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். நல்லா சாமிக்கு எல்லாத்தையும் கட்டி நல்லா நிறக்க போடலான்ட்டு. இது வந்து 1 கிலோ 70 ரூபாங்க. சும்மா மாலை மாதிரி கட்டுறதுக்கு ரோஸ் வாங்கினேன். இங்கே வரும், அது வந்து பன்னீர் ரோஸு. இது வந்து ஒரு மாதிரி அரும்பரும்பு அந்த மாலைலாம் கட்டுவாங்கல்ல, அதுக்கு இந்த மாலைக்கு கோர்க்கிறதுக்கோசம் வாங்கிட்டு வந்தேன். இங்கே இருங்க, 5 தாமரை 50 ரூபா. ஒரு தாமரை பூ 10 ரூபா. 5 தாமரை 50 ரூபா. அதையும் வாங்கிட்டேன். ஜாதி வந்து 300 கிராம் வந்து அதை ஒரு சேர் வந்து 100 ரூபான்னாங்க. நமக்கு ஜாதி தலைக்கு தானே, அதனால் அங்கே பாருங்க நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அரும்பரும்பா. இன்னும் பூக்கவே இல்லை. அரை சேர் வாங்கிட்டேன் 50 ரூபா கொடுத்து. ஒரு 5 முழம் வரங்க. நல்லா அடர்த்தியாக கட்டினோம்னா நம்ம அழகாக தலைக்கு வச்சுக்கலாம், மகாலட்சுமி வைக்கலாம். ரொம்ப வாசமுள்ள பூவு. இந்த நூல் வாங்கியிருக்கேங்க கோக்குறதுக்கு. சாமந்திலாம் கோக்குறதுக்கோசம் நூல் வாங்கினேன். அப்போ தான் மாலை மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இந்த துளுக்க சாமந்தி இல்லைங்க, இந்த சாமந்தி பேர் வந்து அப்படி சொல்லுவாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. இருங்க, 1 கிலோ சாமந்தி 30 ரூபாங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. அப்படியே பறிச்ச பூ அப்படியே காம்பு கம்பாக இருக்குது. பறிக்கிறதுக்கே 30 ரூபா கூலி கொடுக்கணும் போல இருக்குது. 30 ரூபா 1 கிலோ இந்த சாமந்தி. நல்ல வாசல்ல. நான் இது சாமிக்கு போட மாட்டேன். இது அந்த ஊரு போட்டு போடுவாங்க, நான் போட மாட்டேன். அதாவது இந்த செம்பிங்க இதுவும் போட்டு மாலை மாதிரி கோர்த்து வாசல்ல மாட்டி விடுவேன் சாமிங்களுக்கு. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த சாமந்தியும் வாங்கினேன் 1 கிலோ. 3 கிலோ சாமந்தி வாங்கினேங்க. 60 ரூபா 60 ரூபான்ட்டு 3 கிலோ சாமந்தி வாங்கினேன். சாமந்தி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் 3ம் ஒரு வேற வேற கடையில் வாங்கினேன். ஏதாவது ஒன்று நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, நல்லா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க, பூவெல்லாம் முடிஞ்சு. இது வந்து நாளைக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கோசம் ஒரு 30 தட்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு. நம்ம கையிலே சமைச்சு கொடுக்கணும், அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் அப்படியே பார்சல் பண்ணி கொடுக்குறதுக்கு. இனிமேல் எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிக்கணும். என் பொண்ணு தான் எல்லாத்தையும் நிறைய கட்டுவா. நானும் என் பொண்ணு சேர்ந்து தான் கட்டணும். இங்கே இருங்க, இதெல்லாம் சாமந்திங்க. இது பாருங்க, ஜாதி வாங்கியிருக்கேன். துளசி, இது தாமரை. இதெல்லாம் உங்க வீட்டு பூவெல்லாம் வாங்கி வச்சுங்க. அந்த பூவெல்லாம் வாங்கிட்டேன். உங்க வீட்டாண்ட நீங்க வாங்குறவங்க என்ன விலைன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்டாண்ட மலிவா இருக்கா, உங்க வீட்டாண்ட எப்படி இருக்குன்ட்டு. இங்க பாருங்க, 3 தேங்காய் 90 ரூபாங்க. 1 கிலோ தேங்காய் 90 ரூபான்னு போட்டாங்க. 2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். 1 கிலோ 40 ரூபா. 2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினேன். இந்த பொடி பூண்டு வந்து 80 ரூபாங்க. இங்க உங்க வீட்டாண்ட என்ன விலைன்னு பாருங்க. 80 ரூபா அந்த பூண்டு 1 கிலோ. தக்காளி வந்து 30 ரூபா. 2 கிலோ தக்காளி வாங்கியிருக்கேன். நாளைக்கு தேவைக்கு மட்டும். இந்த முருங்கைக்காய் மட்டும் வந்து அப்படியே கட்டு போட்டு வச்சிருந்தாங்க. 2 கட்டு 30 ரூபான்னு வாங்கினேன். அதுலேயே கட்டி வச்சாச்சு. வெண்டைக்காய் அப்படியே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 1 கிலோ 30 ரூபாங்க. இவருங்க, 1 கிலோ வெண்டைக்காய் 30 ரூபா. 1,5 கிலோ இருந்ததுங்க கோசு. அப்படியே 1,5 கிலோ கோசு 30 ரூபாய்க்கு கேட்டாங்க, கொடுத்துட்டேன். மாங்காய் மட்டும் விலை கூட இருக்குங்க. இவருங்க, 2 மாங்காய் 1 கிலோ. இந்த 2 மாங்காய் 1 கிலோ தான் இருக்குது. இந்த 2 மாங்காய் எவ்வளோ தெரியுமா? 70 ரூபா 2 மாங்காய். நாளைக்கு கத்திரிக்காய் முருங்கை மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கணும், அதனால வாங்கியிருக்காங்க. 1 கிலோ தக்காளி 1 கிலோ கத்திரிக்காய் வந்து 25 ரூபா. நல்லா தான் இருக்குது அந்த கத்திரிக்காய் சாம்பாருக்கு. 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டேன். இந்த 3 வாழைக்காய் 20 ரூபாங்க. பரங்கிக்காய் வாங்கினேன். இது வந்து 1/2 கிலோ கூட தான் இருந்தது. 20 ரூபா கொடுத்தேன் இதுக்கு. இங்கே பாருங்க, குண்டு மாங்காய் வாங்கினேன். ஏதாவது நறுக்கி போட்டு உப்புல போட்டோம்னா கூட சூப்பராக இருக்கும். இல்லை ஊறுகாய் தாளிச்சாலும் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் நான் அதில் தான் ஊறுகாய் தாளிப்பேன், நல்லாயிருக்கும். இது சரி, என்ன பண்ணுறது, இப்போ மாங்காய்லாம் சீசன் முடிஞ்சு போச்சு. நல்லா மேல் தோல் நல்லா எடுத்துட்டு நல்லா காரம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இது 1 கிலோ மாங்காய் 30 ரூபாங்க. இது பிரிக்க முடியல.
1 கிலோ சாம்பார் வெங்காயம் வாங்கியிருக்கிறேங்க. இதெல்லாம் நாளைக்கு சாப்பாட்டுக்கு செய்யறதுக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கேன். என்னைய தூக்கிட்டு வந்து வண்டியில கூட்டிட்டு போய் அவருக்கு சிரமம் பத்தி ஸ்கூட்டில வர போயிட்டோம். இதெல்லாம் மூட்டை கட்டி இதை தூக்கிட்டு என்னைய தூக்கிட்டு வரதுக்காண்டியே 40 ரூபாங்க 1 கிலோ சாம்பார் வெங்காயம். நல்லா பெருசா இருந்துச்சு. பச்சை மிளகாய் வாங்கினேங்க, நல்லா தேவைப்படணுட்டு. 1 கிலோ பச்சை மிளகாய் 40 ரூபாய். உங்க வீட்டுல எப்படின்னு பார்த்து சொல்லுங்க. இந்த பூண்டு பெரிய பூண்டு 100 ரூபாய், அது 80 ரூபாய், இது 100 ரூபாய். இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஏன்னா நாட்டு பூண்டு, சீன பூண்டு கிடையாது. சீன பூண்டா இருந்துன்னு வச்சிங்களேன், இங்கெல்லாம் வந்து மொட்டடின்னு இருக்கும். இந்த மாதிரி வேறு இருக்காது. இந்த இருக்குல்ல வேறு, இந்த வேறு இருக்காது சீன பூண்டுக்கு. சுத்தமா அழகாக கட் பண்ணி வச்சிருவாங்க சீன பூண்டு. இது நம்ம நாட்டு பூண்டுங்க. இந்த மாதிரி பூண்டு வாங்கி போட்டால் நல்லா வாசமா இருக்க 2 பூண்டு போட்டு தட்டி தாளிச்சோம்னா கூட நல்லா இருக்கும். இது இந்த ரசம்லாம் வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் தாங்க இது வாங்கிட்டு வந்திருக்கு. இன்னும் தேவையான மளிகை சாமான்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிக்குவாரு. இதெல்லாம் ஒரு வண்டியில் உட்காந்துட்டு இருந்தாரு. நான் உள்ளே இறங்கி தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வண்டியில் ஏறிட்டேங்க. அவ்வளோதான். நீங்களே உங்கள் வீட்டாண்ட என்னென்ன விலைக்கு கிடைக்குது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். பேரண்ட்ஸில் 2-3 பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபருங்க பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னம்மா ஒரு வாரமாக வீடியோ வரலன்னு கேட்டாங்க. பார்த்தோன்னா கண்டுபிடிச்சி என்னென்ன கேட்டாங்க. காய்கறி கடைக்காரனே பார்த்துட்டு என்னென்ன அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கிறத பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க வீட்டாண்ட எங்க நீங்க பக்கத்துல வாங்கிட்டு என்னென்ன விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. நாளைக்கு சமைக்கிறதுல நான் vlog போடுறேன், வாங்க பார்க்கலாம்.